வணக்கம் மக்களை, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மினரல் வாக்கு தான். எங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு புரட்டாசி அமாவாசைக்கு போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தான் பார்க்க போகிறோம். பிரசித்தி பெற்றது கோயில் வந்து ராமேஸ்வரம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாளாவது போய் நம்ம செய்ய வேண்டிய கடமையை முன்னோருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பிளான் பண்ணது என்னமோ 8 மணிக்கு தான். ஆனால் நம்ம கிளம்புனது 11 மணி ஆயிடுச்சு. நைட்டில் தான் கிளம்புனோம். கிளம்பி போயிட்டுருக்கோம் பாருங்கள். அதிகாலை 6 மணிக்கு ராமேஸ்வரம் போய் சேர்ந்தோம். 11 மணிக்கு கிளம்பி. நம்மளோட டிரைவர் வந்து ரொம்ப சேஃப்டியாக ஓடினார், மெதுவாக ஓடினார். ரொம்ப நன்றி அவருக்கெலாம். அது சொல்லிக்கிட்டு என்னென்னா காலையில் 6 மணிக்கு போய் நேர தீர்த்த கடலுக்கு தான் போய் முதல்ல வந்து அக்னி தீர்த்தம் தான் போய் நீராடினோம். அதை தேடி அலைஞ்சி கூட்டத்துக்குள்ளே போய் சேர்த்துக்குள்ளே போதும் நைட்டு ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி கொண்டு போகிறதுக்குள்ளே போதும்போது ஆயிடுச்சு. கூட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு ஆளும் மிஸ் ஆகிடுறாங்க. வண்டி தேடி அலைஞ்சி பிடிச்சி கொண்டு போயிட்டோம். ஒரு வழியாக அக்னி தீர்த்தத்துக்கு போய் இந்த இடம் தான், இதுதான் கடலில் எல்லாருமே நீராடுற இடம். ட்ரெஸ்ஸு அது இதுன்னு ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி என்ன செய்கிறது, நம்மளோட பாவம் போகணும்ல அப்படின்ட்டு இந்த தண்ணியில் போய் முங்கிட்டு ஒரு ஐயரை பிடிக்கிறதுக்கு போதும் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ கூட்டம், மக்கள் சரியான கூட்டம். இதுக்கு என்ன கடல் அலையா இல்லாட்டா மக்கள் வெள்ளமானு தெரியல, அந்த அளவுக்கு கூட்டம். எங்கே பார்த்தாலும் தலைகள் தான், அவ்வளோ தலையாக தான் தெரிஞ்சுது. நிற்க கூட இடம் இல்லை, அவ்வளோ ஒரு கூட்டம், பயங்கர கூட்டம். இப்படி ஒரு கூட்டத்தை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீக் நான் போயிருக்கேன். இங்கே போய் ஒரு அடியாக அந்த முடிச்சுட்டு முன்னோருக்கெலாம் தர்ப்பணம் முடிச்சுட்டு அந்த 22 தீர்த்தம் குளிக்கணும்ன்ட்டு லைனில் நின்னோம். அதுலேயும் சரியான கூட்டம், நிற்க கூட முடியல. ஒரு வழியாக குளிச்சுட்டு 22 தீர்த்தம் முடிச்சுட்டு வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தான் கடையில் நின்று எல்லாத்தையும் பிடிக்கணும்ல, வெளியே முன்னாடி போனவங்க பின்னாடி போனவங்க எல்லாத்தையும் ஒரு வழியாக நின்று ஒரு கடையில் நின்று நிற்கிறது கூட இடம் இல்லை. அவ்வளோ வெயில் அதிகம், சரியான வெயில். காலைல வேறு செருப்பு இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. இந்த கோயில் தான் சிவன் கோயில் தான் அது. அதை முடிச்சுட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் பிடிச்சி வேனில் ஏற்றி ரிட்டன் வந்தோம். வர்ற வழியில் என்னென்னா நாங்கள் எங்கே போகணுன்னு நினச்சிருந்தோம்னா அது என்னது தனுஷ்கோடி வர போகணுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் டைம் இல்லாதனால கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புன இடம் ஒரு 4 மணிக்கு தான் கிளம்புனோம். கிளம்பி போகிற வழியில் அப்படி பாம்பன் பாலத்தை நிப்பாட்டிட்டு அதையும் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் டைம் இல்லாதனால 2 டிராஃபிக் ஓவர், எங்கேயுமே வண்டி நிப்பாட்ட முடியல, அந்த அளவுக்கு வண்டிகள் அதிகம். அதனால் டிரைவர் என்ன சொல்கிறார், நிப்பாட்ட முடியாது, நான் போகிறேன், ஸ்லோவாக போகிறேன், இன்னும் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டார். என்ன செய்யறது அப்படின்ட்டு போகிற வழியில் க்ளீனாக இப்போ பாம்பன் வரும் அப்படின்னு சொன்னாப்புல. ரொம்ப கஷ்டம்தான். ஒரு வழியாக அந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படி கிளம்பி ரிலாக்ஸாக போகணும். வழி போகிற வழியில் பாம்பன் பாலம் அதை எடுத்தோம். அருமையாக இருந்துச்சு, ரம்மியமாக இருந்துச்சு. ஆனால் நின்று பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, இருட்டிடும். நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் கிளம்பிட்டோம். மறக்க முடியாத ஜர்னி இது. ஒவ்வொரு பயணத்துக்கும் இடையில பல சோதனைகளும் இருக்கும், பல சாதனைகளும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான் அது. இந்த பாம்பன் பாலம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரும். அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். பாம்பன் பாலத்தில் நான் ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அங்கே வண்டி எங்கேயாவது ஒதுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ வண்டிகள் அங்கேயும் இங்கேயுமா. இப்படி ஒரு கூட்டமும் வண்டி அதிகமும் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். நானே இன்றைக்கி தான், இதுக்கு முன்னாடி நான் போனேன். ஆனால் இது அவ்வளோ இதை எடுத்து பார்க்கல. இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நன்றி தான் நானே ரிலாக்ஸாக பார்க்குறேன். அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. ஃபோட்டோ இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி எக்கச்சக்க மீனவர்கள் வந்து ஃபோட்டோ நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகல இந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க பார்க்கலான்னு பார்த்தேன். அது இது ஒரு டயத்துக்கு தான், குறிப்பிட்ட டயத்துக்கு தான் இந்த கேட்டை வந்து தூக்குவாங்க போல், ரயில்வே பாலத்தை. அது ஒரு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அந்த டயம் நேரம் செட் ஆகணும்ல, அது செட் ஆகலை. இல்லாதான் அது ஒரு சூப்பரான காட்சி தான். அந்த ரயில்வே இதை 2 சைடும் தூக்குவாங்க. தூக்கிட்டு அந்த போட்டு வந்து உள்ளே கிராஸ் ஆகும். வண்டி பாருங்கள் எவ்வளோ வண்டின்னு, அங்கிட்டும் வண்டி இங்கிட்டும் வண்டி, எங்கிட்டுமே இப்போ ஓரங்கிட்டு நிப்பாட்ட முடியாது. போலீஸ் வேலை நிறைய போட்டுருந்தாங்க, நிப்பாட்டினாலும் சத்தம் போட்டுருவாங்க. அந்தளவுக்கு அதிகமாக
போலீஸ் எடுபடி வேறு. எதுமோ மழை பெஞ்ச மாதிரி எப்படி ஒரு இந்த பாலத்தை கிராஸ் பண்ணையில் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி, கண்ணுக்கும் சரி நம்ம முகத்துக்கும் அவ்வளோ ஒரு குளிர்ந்த காற்றடிச்சிது. மழை தான் பெய்யுதோ அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான ஒரு இந்த பாலத்தில் புகையில மட்டும் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, கண்ணுக்கும் நல்லா இருந்துச்சு, நம்ம மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. நல்லா ஒரு அருமையான இடம் வந்து பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருந்துச்சு. அதை என்ன நம்மளால் ஷூட் பண்ண முடியல ஃபுல்லாகவே. நானும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து பார்த்தேன். இந்த பார்த்திங்களா எவ்வளோ போட்டிருக்குன்னு, அது எல்லாமே கிராஸ் பண்ணதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அந்த ரயில்வே பாலத்தை தூக்கிட்டு கிராஸ் ஆகும் ஃபோர்ட்டு. இந்த சைடு வந்து இந்த சைடு இந்த ஆப்போசிட் சைடு வந்து கிராஸ் ஆகும். அப்படி ஆப்போசிட் பார்த்தா இந்த தீவு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஃபோர்ட்டு அவ்வளோ கிராஸ் பண்ணதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இந்த பாலத்தை ரயில்வே பாலம் வந்து குறுக்க இருக்கும், அதை தூக்கிட்டு கிராஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் மினி விளாக்கு. நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வீடியோ தான். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்ன தீவுனா இதுதான் ராமேஸ்வரம் தீவு. ரெண்டையுமே இணைக்கிற பாலம் தான் பாம்பன் பாலம். ராமேஸ்வரத்தையும் ராம்நாடையும் இந்த பாம்பன் பாலம் தான் ரெண்டையும் இணைக்குது. நாங்கள் தலைமன்னார் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தோம். நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லாதனால போக முடியல, நேராக ரிட்டன் வந்துட்டோம். சாமியை மட்டும் கும்பிட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்தாச்சு. கூட்டம் இவ்வளோ கூட்டத்தை நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஆடி அமாவாசைக்கு போனேன், அதுக்கும் கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கி சரியான கூட்டம். அமாவாசைக்கு. ரெண்டாவது வந்து என்னதுன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேறையா அதிகமான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவாக, அதனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்களோட பிளேஸும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக மணல் மேடுகள் தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே நன்றி. இந்த விளாக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேற்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நண்பர்களே. வணக்கம். இதோட நான் என்னோடய ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். நானே முதல் முறையாக பேசுகிறேன், எனக்கு பேச அவ்வளோ வராது, அதனால் என்ன செய்கிறது பேசுகிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வர்ற வழியில் என்னது இருக்குன்னா ஐயா அப்துல் கலாம் அவர்களோட நினைவாக ஒன்று கட்டியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அவர் படித்த புக்ஸு, அவர் படித்து வாங்கின பட்டங்கள் எல்லாமே ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணி ட்ரெஸ் யூஸ் பண்ணாங்க, அவங்களோட நினைவாக பல பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க. நான் அதை எல்லாமே பார்த்தோம். ரொம்ப அவர் உயிரோடு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி மெழுகு செலவு பண்ணி வச்சுருக்காங்க. உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு உண்மையிலே. ஆனால் உள்ளே வந்து மொபைல் அலௌடு கிடையாது. கண்டிப்பாக மொபைல்லாம் வெளியே தான் வச்சுட்டு போகணும். மொபைல் கேமரா, எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் எதுவுமே அலௌடு கிடையாது. திங்கிற பொருளை கூட உள்ளே கொண்டு போக மாட்டாங்க. உள்ளே சைடில் ரூம் வச்சு அதில் சாப்பிட வச்சுட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதனால் கண்டிப்பாக உள்ளே நீங்கள் போகவே வெறும் கையோடு தான் போகணும். பார்த்து எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்லா ரசிச்சுட்டு வரலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான இடம் தான் அது. அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நினைவாக கட்டி வச்சுருக்காங்க. அவர் என்னென்னலாம் ரெடி பண்ணார், அவரோட செயல்பாடுகள், அவரோட ஃபோட்டோஸ், இதுன்னு நிறைய இருக்குது. அந்த இடம் தான் இது. இங்கேயும் டிராஃபிக் தான், அவ்வளோ வண்டி ஓரங்கட்டி நிப்பாட்ட கூட இடம் இல்லை. ஒரு வண்டி போன பிறகு கொஞ்சம் நேரம் சைடில் நிப்பாட்டி ஒரு வண்டி போன பிறகு தான் வண்டி விட்டோம். இதுதான் நாங்கள் போன வேன் டிரைவர்லாம் சூப்பரான டைப். உண்மையிலேயே நல்ல மனுஷன். ரொம்ப பொறுமையாக நாங்கள் என்ன பார்க்கணுன்னாலும் சரி அப்படின்ட்டு வர மாட்டி நிப்பாட்டி இருந்தார். பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். நல்லா பார்க்க உண்மையிலேயே பிள்ளைங்கள்லாம் கூட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்துல் கலாம் ஐயோட நினைவு இடத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். நன்றி.
ஓகே பாய். கிளம்புறோம் நாங்கள் வீட்டுக்கு. இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓரங்கட்டி சாப்பாடெலாம் கொண்டு போயிருந்தால் ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு மரத்தட்டி உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வரக்கூடிய ஒரு இடம் தான் அது. கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு வாங்க. ஒரு முறை கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்துட்டு போங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.